உங்களுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமா? நீங்க இந்த பாட்டுலாம் அதிகமா கேட்பீங்களா? அதுவும் கூகுளோட அந்த யூடியூப் மியூசிக்க பயன்படுத்தக்கூடிய நபரா? அப்பன்னா சமீபத்தில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யூடியூபோட மியூசிக்ல ஒரு பிரத்யேகமான செட்டிங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்க பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இன் ஃபியூச்சருக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஸோ அந்த செட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை நீங்க எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த யூடியூபோட மியூசிக் இருக்குல்ல, அந்த மியூசிக் அப்ளிகேஷன்ல நெறைய பாட்டு இருக்கு. கொத்து கொத்தா பாட்டு இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டுற மாட்டோம். நமக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கோ, அந்த மாதிரி பாட்டுகள தான் நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படித்தானே? ஸோ அப்படி கேட்கும்போது அது வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்ட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்க ஷேர் பண்ணலாம். அதுக்கு யூடியூபோட மியூசிக்ல செட்டிங்ஸ்ல வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சர வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த செட்டிங்க நீங்க ஆன் பண்ணீங்கன்னா, பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியும். ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் அத அப்பப்போ நீங்க என்ன பாட்டுலாம் ப்ரீவியஸா கேட்டீங்களோ, அத மறுபடியும் ப்ளே பண்ணி மறுபடியும் கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் சமீபத்தில யூடியூபோட மியூசிக்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்க உங்க ஃபோன்ல ஓப்பன் பண்ணோனே இந்த யூடியூபோட மியூசிக்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, வாங்க இந்த அப்ளிகேஷன்குள்ள போயிட்டு அந்த செட்டிங் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, யூடியூப் மியூசிக் YT மியூசிக்னு இருக்கும். அதை நீங்க ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் டாப்ல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை நீங்க தட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல பிரைவசி அண்ட் டேட்டான்னு இருக்கும். அதுக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல சேனல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயம் இருக்குல்ல, நீங்க யூடியூபோட மியூசிக்ல என்னென்ன பாட்டுலாம் கேட்குறீங்களோ அது எல்லாமே ஒரு வாட்ச் ஹிஸ்டரியா இருக்கும். ஸோ அதை உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது பப்ளிக்காக வச்சுக்கலாம். அதுக்கு பாருங்கள், ஷேர் அ ரேடியோ ஸ்டேஷன் பேஸ்ட் ஆன் யுவர் மியூசிக் டேஸ்ட் ஆன் யுவர் சேனல் சமல. ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணும்போது சென்டரில் ஒரு இமேஜ் வரும். இந்த இமேஜை நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி இதை படித்து பாருங்கள். ஏன்னா இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். பப்ளிக் பர்சனல் ரேடியோ, அதுக்கு தான் இந்த செட்டிங் பேர். என்ன சொல்றாங்க, ரிமெம்பர் தட் எனி ஒன் கேன் வியூ அண்ட் லிசன் டு யுவர் பப்ளிக் பர்சனல் ரேடியோ. யூ கேன் மேக் இட் பிரைவேட் அட் எனி டைம் இன் யுவர் சேனல் செட்டிங். நம்ம சேனல் செட்டிங்ஸ் வழியாக தான் வந்து இதை எனேபிள் பண்ண போகிறோம். பை எனேபிளிங் பப்ளிக் பர்சனல் ரேடியோ யூ பெர்மிட் அஸ் டு பப்ளிக்லி டிஸ்பிளே ஆன் யுவர் சேனல் பர்சனலைஸ்டு ரேடியோ பேஸ்ட் ஆன் யுவர் வாட்ச். பார்த்துக்கோங்க, இந்த வாட்ச் ஹிஸ்டரியில் உள்ள எல்லாத்தையும் நீங்க தான் பப்ளிக் பண்ண போறீங்க. இதை எனேபிள் பண்றது மூலியமா. சரிங்களா? இது வந்து எங்கெல்லாம் விசிபிள் ஆகும்னா அக்ராஸ் ஆல் யூடியூப் சர்வீஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது டிஸ்பிளே ஆகும். யூ கேன் வியூ அண்ட் எடிட் யுவர் வாட்ச் ஹிஸ்டரி அட் எனி டைம். சரி, நீங்க யூடியூபோட மியூசிக்ல என்னெல்லாம் பார்த்தீங்க, என்னெல்லாம் கேட்டீங்க, அது எல்லாத்தையும் நீங்க பப்ளிக் பண்ணாம ஒரு சில விஷயங்களை நீங்க எடிட் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பப்ளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுவர் பர்சனல் ரேடியோ வில் பி டிஸ்பிளேட் ஆன் யுவர் சேனல் ஃபார் அப் டு 2 years. பாத்துங்க, இந்த பர்சனல் ரேடியோ வந்து 2 வருஷம் இருக்குமா. டிசேபிளிங் இந்த செட்டிங்ஸ் வில் மேக் பர்சனல் ரேடியோ ஒன்லி அவைலபிள் டு யூ ஆன் யுவர் சேனல். நீங்க இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இருக்குல்ல, இதை ஆன் பண்ணிருக்கேன், இப்போ ஆன்ல இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்சமான அந்த எல்லா ரேடியோவை நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல்ல நீங்க செட் பண்ணிட்டீங்க. வந்து பார்த்துட்டு போட்டுமே, அப்படி வந்து பார்த்துட்டு போனா அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வரைக்கும் இருக்குமா. சப்போஸ் நீங்க இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த செட்டிங்கை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்னெல்லாம் உங்களுடைய சேனல் ப்ரொஃபைல்ல செட் பண்ணீங்களோ அதை நீங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். வெளியே இருந்து யாரும் அக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதான் இந்த அற்புதமான செட்டிங், எனேபிள் பப்ளிக் பர்சனல் ரேடியோ. செக் பண்ணி பாருங்க உங்களுடைய யூடியூபோட மியூசிக். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ண நீங்க தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.